எஸ்ஐஆர் நடவடிக்கைகளுக்கு பிறகாக வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியான நிலையில் ஒரே நேரத்தில் தேர்தல் ஆணையத்தின் பக்கத்தில் தங்களது பெயர் பட்டியலில் இருக்கிறதா என்பதை சோதிக்க பலரும் முனைந்த நிலையில் தேர்தல் ஆணைய இணையதளம் முடங்கி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் தமிழரசி. விவரங்கள். வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது இந்த சிறப்பு தீவிர திருத்தம் குறித்த வரைவு வாக்காளர் பட்டியல் உடைய வாக்குச்சாவடி வாரியான அச்சிடப்பட்ட விவரங்கள் தேர்தல் ஆணைய இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் எந்த மாவட்டம் அதே போல தொகுதி வாரியாக வாக்காளர்கள் தங்களுடைய பதிவுகள் தங்களுடைய வாக்குகள் இருக்கிறதா என்பதை வரைவு வாக்காளர் பட்டியலில் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ளலாம். இந்த நிலையில் தற்போது தேர்தல் ஆணைய இணையதளம் தற்போது முடங்கி இருக்கிறது. ஒரே நேரத்தில் பலர் இந்த தேர்தல் ஆணைய இணையதளத்தை பயன்படுத்துவதன் காரணமாக தற்போது இந்த தேர்தல் ஆணைய இணையதள சேவை முடங்கி இருக்கிறது. இதில் தொகுதி வாரியாக மாவட்ட தொகுதி வாரியாக தங்களுடைய வரைவு வாக்காளர் பட்டியலில் வாக்காளர்கள் தங்கள் பெயர் இருக்கிறதா என்பதை சரிபார்த்துக் கொள்ளும் வகையில் அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கின்றன. நன்றி தமிழரசி. தற்போது எஸ்ஐஆருக்கு பிறகான வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலிருந்து. அரவிந்த், இப்ப தமிழிசை சவுந்தரராஜனோ அல்லது எதிர்க்கட்சி தலைவரினுடைய அறிக்கையோ போலி வாக்காளர்கள் அப்படிங்கிற ஒரு டேகுக்குள்ள அதை கொண்டு வராங்க. தேர்தல் ஆணையமே அவர்களை போலி வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லாத போது அரசியல் கட்சிகள் அப்படி சொல்றதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதாங்க, இப்போ அதனால தான் வரைவு வாக்காளர் பட்டியல்னு சொல்லியிருக்காங்க. இது இறுதி வாக்காளர் பட்டியல்னு சொல்ல, ஏன்னா எலெக்ஷன் கமிஷனுக்கே தெரியும் இந்த ப்ராசஸில் தகுதியான வாக்காளர்களும் விடுபட்டு இருக்கலாம். எனவே அவர்கள் அந்த மீண்டும் ஒரு 30 நாள் காலக்கெடுவுக்குள் மீண்டும் அந்த ஃபார்ம் மூலியமா அவங்க தன்னுடைய பேரை இணைத்துக் கொள்ளலாம்ங்கிறக்காக டிராஃப்ட் வாக்காளர் பட்டியலுங்கிறாங்க. ஒரு டிராஃப்ட் வாக்காளர் பட்டியலில் இத்தனை பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே நீக்கப்பட்டவர்கள் தகுதியானவர்களாக இருந்தால் அவர்களுடைய பெயரை மீண்டும் மீண்டும் வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதற்கான பணிகளை எவ்வாறு நாம் இணைந்து பணியாற்றுவது என்பதுதான் இன்னைக்கு தேதியில் ஒரு பாயிண்ட் ஆஃப் டிஸ்கஷனாக இருக்கணும். இதை தாண்டி அவர்கள் அனைவரும் போலி வாக்காளர்கள் அப்படின்னாங்கன்னா, இதே போலி வாக்காளர்கள் மூலமாக அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, இதே போலி வாக்காளர்கள் மூலமாகத்தான் 2016ஆம் ஆண்டு அதிமுக வெற்றியும் பெற்றது. 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் அவர்களும் வாக்குகளை பெற்றிருந்தார்கள். 2021லையும் ஒரு சில அதிமுக எம்எல்ஏக்கள் ஜெயித்திருந்தார்கள். 2021 பாஜகவும் அலைன்ஸ்ல இருந்தாங்க. பாஜக சார்பில் 4 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள். எனவே போலி வாக்காளர்கள் மூலமாகத்தான் அவர்களும் வெற்றி பெற்றார்களா இந்த கேள்வி எழும். எனவே போலி வாக்காளர்களை நீக்குவதற்காக மட்டுமே இந்த ஒரு எக்ஸசைஸ் நாங்கள் நடத்தணும் அப்படின்னா அதற்கு நீங்க வேற ஏதாச்சும் ஒரு எக்ஸசைஸ் பண்ணிருக்கலாமே. அதுவும் இந்த காலக்கெடுவுக்குள்ள வேறு ஒரு மாசத்துக்குள்ளார தான் இந்த எனுமரேஷன் ப்ராசஸ் அப்படிங்கறதா அந்த டைம் பீரியட் தான் கொஞ்சம் ஒரு காம்ப்ளிகேட்டடா இருக்கும். பேசலாம். நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் திமுக அமைப்பு செயலாளர் திரு RS பாரதி அவர்கள். சார் வணக்கம். வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். எப்படி பார்க்கிறீங்க? இது மிகப்பெரிய அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. இதை திராவிட முன்னேற்ற கழகம் உணர்ந்த காரணத்தினால்தான் இந்த எஸ்ஐஆரை எதிர்த்து போதுமான கால அவகாசம் தரப்பட வேண்டும், பொறுமையாக ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் ரேஸ் என்று சொல்வார்கள். அதை போல அவசர கோலத்துக்கு செய்தால் இது போன்றுதான் கணக்கெடுப்பு வரும் என்பதை உணர்ந்துதான் பல முறை எடுத்து சொல்லியும் அது கேட்கவில்லை. அதனால் நீதிமன்றம் சென்றோம். வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது. ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்பாக பேட்டி அளிக்கிற போது நான் சொன்னேன் 85 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்படலாம் என்று சொன்னதற்கு அதிமுகவை சார்ந்த தம்பிதுரைவர்கள் ராஜ்யசபையில என்னை குறித்து பேசி நான் அவதூறு பரப்புகிறேன், மக்கள் மத்தியில் பீதி உருவாக்குகிறேன் என்றெல்லாம் என்கிற தோனியில ராஜ்யசபையில மாநிலங்களவையில் குறிப்பிட்டு பேசினார். நான் இப்பொழுது கணக்கு வெளியே வந்திருக்கிறது 97 லட்சம். ஆக திமுக எதை சொன்னாலும் சரியாகத்தான் செல்வோம் என்பதை இனியாவது அப்படி குறை சொன்னவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு 97 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் ஏறத்தாழ 20% பேர் நீக்கப்பட்டிருப்பதாக நான் கருதுகிறேன். ஆகவே இதை பொறுமையாக கூர்ந்து கவனித்து நீக்கப்பட்டவர்கள் பட்டியலை பார்க்க வேண்டியிருக்கிறது. காரணம், பீகாரிலே 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டதற்கே அங்கே நடைபெற்ற தொழில்முறை எல்லாம் வெளியே வந்தது.
தமிழ்நாட்டில் என்ன செய்திருக்கிறார் என்பது தெரியவில்லை. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் மிக்க நன்றி திரு ஆர் எஸ் பாரதி. இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு பிறகாக வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 97,37,832 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே இது தொடர்பான இந்த சிறப்பு நேரலை அமர்வில் எங்களோடு இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி அரவிந்த் குணசேகர். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.